திருச்சியில் நடிகை குஷ்பு மீது செருப்பு வீசி தாக்குதல் நடத்திய திமுகவினர் ஸ்டாலின் குறித்து அவர் அளித்த பேட்டிக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். திமுகவின் அடுத்த தலைவர் என்பது குறித்து நடிகை குஷ்பு ஒரு வார இதழுக்கு பேட்டி அளித்திருந்தார். இது ஸ்டாலின் ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் ஆவேசத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நடிகை குஷ்புவின் வீட்டில் வியாழனன்று ஒரு கும்பல் திடீர் தாக்குதல் நடத்தியது. திருச்சியில் திமுக தலைவர் கருணாநிதியுடன் திருமண நிகழ்ச்சியில் நடிகை குஷ்புவும் பங்கேற்றார். பின்னர் தான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து விமான நிலையத்திற்கு குஷ்பு புறப்பட்டுச் சென்றார். அப்போது புதுக்கோட்டை மாவட்ட திமுக நிர்வாகி தமிழ்ராஜன் தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் நடிகை குஷ்பு மீது செருப்பு வீசி தாக்குதல் நடத்தினர். ஸ்டாலின் குறித்து நடிகை குஷ்பு அளித்த பேட்டி குறித்து அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று திமுகவினர் கோஷமிட்டனர். பத்திரிகையில பேட்டி கொடுத்தது தப்பு. கல்யாண வீட்டுல மறுப்பு கொடுக்கலன்னா திமுக காரங்கள சோற்றால் எடுத்த புட்டம் இல்ல. இதனால் மீண்டும் ஹோட்டலுக்கு சென்ற குஷ்பு பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் விமான நிலையம் வந்தடைந்தார். தாக்குதல் சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை குஷ்பு தாம் கூறிய கருத்தை தவறுதலாக கட்சியினர் புரிந்து கொண்டதாகவும் இதுகுறித்து தலைமையிடம் விளக்கம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். வீடு நிச்சயமாக தாக்கப்பட்டிருக்கு. பசங்க பயந்து போயிருக்காங்க. இது யார் பண்ணிருக்காங்க, தலைவர் கண்டிப்பாக விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருடைய போட்டோ தான் என் வீட்டுல இருக்கு. தளபதி போட்டோவும் தலைவர் போட்டோவும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம கட்சியில இருக்கிறவங்களும் இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. பட் எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சொல்யூஷன் இருக்கு. கண்டிப்பாக இது பத்தி பேசி நம்ம சால்வ் பண்ண போறோம். இங்கேயும் தாக்குதல் நடந்தது, வண்டியில் ஏறும்போது தாக்குதல் நடந்தது. பட் கண்டிப்பாக மறுபடியும் நான் சொல்ற மாதிரி ஏதோ எங்கேயோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம் நடந்திருக்கு. சென்னையிலும் திருச்சியிலும் தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பது தெரியவில்லை என்றும் இதுகுறித்து கட்சி மேலிடம் விசாரிக்கும் என்றும் குஷ்பு கூறினார்.